கரெக்டாக இருக்கா? கரெக்டாக கரெக்டாக இருந்தால் பரோட்டா. சரி, ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம தான் இந்த இதுக்கு ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா வேற வீடியோவை எடுக்கவே இல்லை, எங்கதான் இருக்கியா இல்லையான்னு தெரியலையே. ஒரு சேனல் ஓப்பன் பண்ணா நல்லா வீடியோஸ் போட்டேன், அப்புறம் ஆளை காணமே அப்படின்னு ஒன்றும் இல்லை. சின்ன பிரேக் பெரிய பிரேக்காக எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் வந்து இந்த கேப்பு. அதே இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக வர மாட்டேங்குது, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர முடியாமல் போச்சுனால ஒரு பிரேக், இவ்வளோ பெரிய பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சது. நிறைய இடத்துல வந்து போஸ்ட்டு போடுற, லைவ் போடணும், அப்புறம் வந்து இது லாக் பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது சுத்தமாக அது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போச்சு. அதனால தான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக இந்த வீடியோ, எவ்வளோ கழிச்சு வீடியோ போடுறது, இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சேனல் தான் சொல்ல முடியாது, பர்சனல் யூஸுக்கு வந்துட்டு வாங்கினேன் சில ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நிறைய பேர் பார்ப்பாங்க, இது மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தாங்களுக்கு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல், சாரி இந்த விளாக்ஸு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே எஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வீடியோவில் இன்ட்ரோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னா, போட்டோட ஏர்டாப்ஸோட 141 ஏஎன்சி ஏர்டாப்போட ஏர்போர்ட் இது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து இப்போ வாங்கி 10 days இருக்குது. 10 days-ஆக வந்துட்டு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாகவும் இருக்குது. அதே மாதிரி பர்சனல் ரிவ்யூவாகவும் இருக்குது. ஏன்னா நான் வந்து வாங்கி வெயிட் பண்ணி வாங்கினதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் ஆனஸ்ட்டாக ரிவ்யூ சொல்கிறேன், சரியா? மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட், ஏன்னா பர்சனல் யூஸ் தான் வாங்கினேன். ஸோ அதான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சரியா? ஏன்னா மைக் வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணல, அதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து இதை வந்து நம்ம குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு குயிக்காக நான் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதான் போட்டோட ஏர்டாப்ஸ் 141 ஏஎன்சி, சரியா? இது 32 ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ சைடில் வந்து மேட் இன் இந்தியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு 42 hours டோட்டல் ப்ளே டைம் இருக்கான். பீஸ்ட் மோடு இருக்குது, 50 ms. ஸோ மற்றதில் வந்து பாக்ஸ்குள்ளே குவாட் மைக் வித் இஎன்சி கொடுத்துருக்காங்க. டூவல் EQ சிஸ்டம் இருக்குது. IMB டெக்னாலஜி சம்திங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கிறேங்க. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. 10 minutes வந்துக்கிட்டு சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 150 நிமிஷம் வரை சார்ஜ் இருக்குது. ஸோ என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாமா? இதோட ப்ரைஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன், சரியா? ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் இருக்குது, சரியா? போட்டோட வந்து ஏர்டாப்ஸ் இருக்குது. இதை நம்ம தனியாக வச்சுருவோம் அன்பாக்ஸ் பண்ணி. ஸோ சூப்பராக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்துட்டு 3 கலர் இருக்குது. அது 3 கலர் என்னென்னு நான் கடைசியில் இல்லாமல் சொல்கிறேன்னா, இது எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, போட்டோட இதுக்கு கோல்டன் க்ரீன், மேட் க்ரீன் இதுக்கு சைடில் வந்து கிளாஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகும், இதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான வந்து யூஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நான் 2 ட்ராப் வர பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பாக்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வர மாட்டேங்குது. பாக்ஸுக்குள்ளே வந்து சார்ஜர் தான் கொடுப்பாங்க. டைப் சி, சரியா? டைப் C to USB கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏர்டிப் யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க, இப்போ எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட ஏர்டிப்பு உங்கள் சைஸுக்கு எதுமோ அது வாங்கிக்கிறீங்க, போட்டு செக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் வந்து அதோட ஃபீல் நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா பாக்ஸுக்குள்ளே வந்து அடுத்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸு நம்ம இதில் ஒட்டிக்கலாம், சிஸ்டத்தில் ஒட்டிக்கலாம். மற்ற வாரண்டி கார்டு பிளா இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வச்சுட்டு இது க்ரீன் மேட் வித் கோல்டு இருக்குது. ஸோ இது நான் இப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப க்ளோஸில் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேட் ஃபினிஷிங்கில் கிளாஸி லுக்கில் கோல்டு வித் கோல்டு. ஸோ நல்லா இருக்குல்ல, இது எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்துச்சு. இதில் 3 கலர் இருக்குது. என்னென்ன கலர்னால் பிளாக் வித்து பிளாக் மேட் 2 இருக்குது, இன்னொன்று ஒயிட் இருக்குது. ஸோ எனக்கு க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதான் க்ரீன் உங்களுக்கு இது எடுத்தோடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுது, ஈஸியாக வந்துட்டு வியர் பண்ணிடலாம். ஸோ இது வியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் ஷேக் பண்ணி காமிக்கிறேன், சரிதா? தலை வைக்கிது. ஸோ வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த இயர் டிப் இருக்குல்ல, இயர் டிப் வந்துட்டு உங்களுக்கு எந்த காதுக்கு ஃபிட் ஆகுதோ ஸோ அதை மட்டும் வியர் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் வந்து அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ கேட்குறது வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறது அப்படின்னா இந்த சைடு வந்து ட்ரிபிள் டேப் பண்ண நமக்கு சிக்னேச்சர் சவுண்ட் வந்துட்டு எனபிள் ஆகும். ஹோல்ட் ப்ரெஸ் பண்ண நமக்கு நாய்ஸ் கேன்சல் ஆகும். ஹோல்ட் ப்ரெஸ் பண்ண நமக்கு ஆம்பியன்ட் சவுண்டு கேட்கும். ஸோ ஆம்பியன்ட் சவுண்டில் என்னென்ன இருக்கோ அது கேட்கும். ஸோ இது அப்படி மாதிரி ஹோல்ட் ப்ரெஸ் பண்ண நமக்கு ஏஎன்சி மோட் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இங்கே சதவனாக இருக்குது, ஒன்றுமே இருக்குது. பிச் நாய்ஸ் கேன்சல் ஒன்றுமே விளங்கல. சின்ன சின்னதாக இங்கே பேசுகிறது இல்லை ஏதாவது இது பண்ணுறது வந்து நாய்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ வெளியே ரோட்டில் நீங்கள் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் இது வந்து பக்கத்தில் இருக்கிற சவுண்டு, சின்ன நாய்ஸ் வந்துக்கிட்டு காற்று சவுண்டு, விண்ட் சவுண்ட்லாம் வந்துட்டு நல்லாவே நாய்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ நல்லா இருக்காது. ஸோ இந்த சைடில் வந்துக்கிட்டு நம்ம ஹோல்ட் ப்ரெஸ் பண்ண மாதிரி 2 மோட் இருக்குது. பேலன்ஸ் மோடு ஒன்று இருக்குது. பேலன்ஸ் மோடுன்னு பார்த்தா உங்களுக்கு பேஸ் வேணால், பேஸ் லைட் பண்ணலை அப்படின்னா இந்த வந்துட்டு பேலன்ஸ் மோட் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் ஹோல்ட் ப்ரெஸ் பண்ண மாதிரி 3 செகண்ட்ஸு சிக்னேச்சர் சவுண்ட் இருக்குது. சிக்னேச்சர் சவுண்டில் வந்து உண்மையிலேயே வந்து பேஸு சூப்பராக இருக்குது. நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஏதாவது ப்ரைஸ் வந்து நான் கடைசியில் வந்து சொல்கிறேன், அதே மாதிரி பைலிங்கு நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இது வந்துக்கிட்டு பேலன்ஸ் மோடு ப்ளஸ் வந்துட்டு சிக்னல் சவுண்ட் உண்மையாக சூப்பராக இருக்கும். பேஸ் வந்துட்டு தரமாக இருக்குது, ஒர்த்து வரணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ட்ரிபிள் ட்ராப் பண்ணும்போது பீஸ்ட் மூணு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க. பீஸ்ட் மூணு எப்படின்னா நீங்கள் கேம் விளாடுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதோட அந்த ஸ்பீச் பண்ணுற மாதிரி கேம் விளையாடிட்டு பப்ஜி இந்த மாதிரி விளாடும்போது ஸோ அதில் வந்து இந்த கன் சவுண்டு, ஃபயர் சவுண்ட்லாம் வந்து கேப் இல்லாமல் ஸோ கரெக்டாக கண்டினியூவாக எப்படி சொல்கிறதுனா டிலே இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கன்ஸ் ஃபயர் பண்ணும்போது டிலே இல்லாமல் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்குது பீஸ்ட் மூடில். ஸோ இது வந்து நம்ம ஹோல்ட் ப்ரெஸ் பண்ண மாதிரி இங்கிட்ட ஒரு ஆம்பியன்ட் சவுண்ட் இருக்குது, இது ஆஃப் ஆகிருக்கு. ஸோ உண்மையிலே வந்துக்கிட்டு பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ எனக்கு ஃபிட்டிங்க்கு ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை என்னோட பர்சனல் ரிவ்யூ. இதோட இது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு பார்த்தா இது நான் ஆஃபரில் வாங்கும்போது 1200 வந்துச்சு. நீங்கள் ஆஃபரில் வாங்கினா 1100 அந்த 100 rupees கம்மி பண்ணி ஒரு ஆஃபரில் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கம்மியாக வாங்குறதுனா 1000 கூட வாங்கிக்கலாம். ஸோ இதோட ப்ராடக்ட்டு நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நானே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் நான் வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்து இது பண்ணி தான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஏஎன்சி இல்லாமல் இருக்குது. ஏஎன்சி இல்லாமல் வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் மிஸ் ஆகுது. ஏஎன்சி இல்லாமல் வந்து பார்த்தா அது வந்து ஒரு 700-800 வருது. அதை நான் ட்ரை பண்ணலான்னு தான் யோசித்தேன். ஸோ அது வந்து கிடைக்கல, அந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு எனக்கு பார்க்குறதுக்கும் நல்லா கிளாஸியாக யூனிக்காக இருக்குது. கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறதுனா ராயல் லுக்கில் இருக்குது. அப்படியே பாருங்களேன், க்ரீன் வித் கோல்டு இருக்கிறனால கொஞ்சம் ராயல் லுக்காக இருக்குது. ஸோ அதனால் இது பை பண்ணுவாங்க. இது என்னோட பர்சனல் ரிவ்யூ. ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணி மற்றவங்க வந்துட்டு இதுக்காக வந்து நிறைய சொல்லுவாங்க. என்னோட பர்சனல் ரிவ்யூக்காக இது வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ
ஸோ உங்களுக்கு வாங்குறது வாங்காது உங்கள் இஷ்டம். சரியா, இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஸோ வாங்குங்க. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து 1200. நீங்கள் ஆஃபரில் வாங்க 1100. சரி, ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, வாங்கி ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம். எல்லா வீடியோ போட்டால் உங்களுக்கு பார்ப்பீங்களா, எவ்வளோ லென்த்து போகுன்னு தெரியல, பார்ப்பீங்களா பார்க்கலாம் தெரியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதத்தில் ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா, அப்போ தான் வந்து நிறைய ரீச் ஆகும். சரியா, மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய், see you.